2010 ஜூன் மாதம் உலகமே தென்னாப்பிரிக்காவில் நடந்த ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து திருவிழாவை கொண்டாடிக்கிட்டு இருந்துச்சு. மெஸ்ஸி, ரொனால்டோ, நெய்மர்னு உலகத்தரம் வாய்ந்த வீரர்கள்லாம் மைதானத்துல வியர்வை சிந்தி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களாம் என்னதான் வேர்வை சிந்தி விளையாண்டுக்கிட்டு இருந்தாலும் ஆனா அங்கிட்ட ஒரு சைலண்டா சம்பவம் பண்ணிட்டு இருந்தான். அவன் பேர் தான் பால். சீ லைஃப் அக்வாரியத்துல ஒரு பெரிய சைஸ் ஆட்டோபஸ் இருந்துச்சு. நான் சொன்னே பால், அவர் இவர் தான். அப்பெல்லாம் நியூஸ் பேப்பர் திறந்தாலே இந்த பால் தான் தலைப்பு செய்தியாவே இருந்தாரு. அப்படி இந்த பால் என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஜெர்மனி அணி விளையாட இருக்கும் போட்டிக்கு முன்னாடியே 2 டப்பால பாலுக்கு சோறு வச்சிருவாங்க. அந்த 2 டப்பாலையும் விளையாடக்கூடிய 2 அணியோட தேசிய கொடியை ஒட்டிடுவாங்களாம். இப்ப பால் கையில தான் இருக்கு முடிவு. எந்த டப்பால இருக்க சாப்பாடு கூட சாப்பிடுதோ அந்த நாடு தான் ஜெயிக்கும்னு சொல்லி ஒரு விதி இருக்கு. விளையாட்டு தானே ஆரம்பிச்ச விஷயம் போக போக உலக நாடுகளே அதிர வச்சிருச்சு. ஜெர்மனி விளையாடிய குவார்டர் ஃபைனல், குவாலிஃபைனல் கிட்டத்தட்ட 7 போட்டிகளை கரெக்டா துல்லியமா கணிச்சு சொல்லவும் மக்கள்லாம் இது சாதா பால் இல்ல, சாமி பால், அப்படி பால் இப்படி பால்னு புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க பாலை. இப்படியே நடந்துக்கிட்டீங்களா? ஜெர்மனி ஸ்பெயின் நாட்டிடம் தோத்து போகணும் பால் சொல்ல, அதே போல நடக்க ஜெர்மனி ரசிகர்கள்லாம் அவனை விடாதீங்க, பாலை கொள்ளுங்க, சுட்டு தள்ளுங்க, அவனை விடாதீங்க, சமைச்சு தின்னுங்கன்னு பல ரசிகர்லாம் பாலை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இறுதியா ஸ்பெயின் மற்றும் நெதர்லாந்து மோதிய இறுதி போட்டியில ஸ்பெயின் தான் ஜெயிக்கணும் பால் கணிக்க, அதேபடி ஸ்பெயின் ஜெயிச்சு உலக கோப்பையும் வென்றுச்சு. அவங்களோட இருக்கட்டும், நீங்க இந்த பாலை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறதை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க.